ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th ரிசல்ட் வருது. 10th ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஹெச்எம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. அவருக்கு திடீர்னு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த வருஷம் மேக்ஸுக்குன்னு டீச்சர் வரவே இல்லை. வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தவங்களும் வரவே இல்லை. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 100க்கு 100 மார்க் எப்படி வாங்கினாங்க அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியில ஸ்டூடெண்ட்ஸ்ல போய் கேட்கிறாரு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து பாடம் எடுத்தாங்க ஸ்கூல்லயே தான் அப்படின்றாங்க. அப்படி அந்த ஸ்கூலுக்கு வந்து யாரு டீச் பண்ணது பசங்களுக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு குயிக்கா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிராமத்துல உள்ள ஸ்கூலு. சம்மர் லீவ் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அந்த டைம்ல 10th ஸ்டூடெண்ட் அவங்கள ஹெச்எம் மீட் பண்ண போறாரு கிளாஸ் ரூம். அப்படி போய் கிளாஸ் ரூம்ல மீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாரு, இந்த வருஷம் உங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் ரிட்டையர் ஆகிற காரணமா டீச்சர் யாரும் இல்ல, டெம்பரரியா ஒரு டீச்சரை வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆஹா ஜாலி, டீச்சர் வரமாட்டாங்க, நமக்கு அது பிடி பீரியட் தான் அப்படின்னு. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படிதான் நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம 10th மார்க் எடுக்க போறோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இப்படி டேஸ் போகுது. ஒரு நாள் மழை, நல்ல மழை பெய்யுது ஸ்கூல்ல. மழை பெஞ்சு நின்னதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் ரூம் நோக்கி ஒரு ஸ்டெப்ஸ் சவுண்ட் கேக்குது. டீச்சர் அங்க வரும்போதே அவங்களோட காலடி தரத்தை வச்சு தொடங்கிறது போது அந்த சவுண்டை வச்சு டீச்சர் யாரும் வராங்க அப்படின்னு அலர்ட் ஆயிடுவாங்க கிளாஸ் ரூம்ல. அப்படி இருக்கும்போது டீச்சர் அப்படியே கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. அப்படியே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு மென்மையான குரல்ல, ஒரு வெள்ளை கலர் ஒரு புடவை கட்டிக்கிட்டு முகத்தை கவர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முகம் சரியா அவங்களுக்கு தெரியல, இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்காங்க. சொல்றாங்க, நான் தான் உங்க மேக்ஸ் டீச்சர் அப்படி. ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் அவங்களோட பேரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் இங்க இருந்து வரேன், என் பேரு அப்படின்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. அப்ப இந்த டீச்சர் உங்களோட பேர் என்ன அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது டீச்சர் எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க. டீச்சர் சொன்னதை பசங்க எல்லாம் லேட்டா நினைச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. அவரு டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ்னால எல்லாருக்கும் பயம். எல்லாரும் சொல்ல முடியாது, நிறைய பேத்துக்கு பயமாவும் இருக்கும், அது சிலருக்கு அது நல்லாவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த டீச்சர் கேஷுவலா அந்த சம் போடுறாங்க. சம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பசங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. பிடிக்காதுன்னு சொன்ன பசங்களுக்கும் அந்த சம் அவங்க சொல்ற விதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா சொல்றாங்க. இது இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுலயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அந்த டீச்சரை பிடிக்க ஆரம்பிச்சு எல்லாருமே டீச்சருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அப்படி ஒரு நாள் மழையும் பெய்யுது, டீச்சரும் வராங்க. அந்தப்ப போர்ட்ல தப்பா ஒரு சம் போடுறாங்க. டீச்சர் மேலுமே தான் தப்பா போடுறாங்க. போட்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் அப்படின்றாங்க.
அப்படி சொல்லும் போது இங்க இருக்க பசங்க சும்மா இருப்பாங்க, இதை நானும் சால்வ் பண்ணி காட்டுறோம் அப்படின்ட்டு இந்த செம்ம சால்வ் பண்ணி காட்டுறாங்க. டீச்சரும் அத பாராட்டுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஹோம்ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. பசங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் நோட் எடுத்து வைங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் அவனோட நோட்டை எப்படியோ தவறுதலா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டான். இது எப்படி நம்ம டீச்சர் சொல்றது அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே அவன் என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சான். அப்ப அவன் மட்டும் டீச்சரை பார்க்கும்போது டீச்சர் இருந்துகிட்டு நீ கவனமா இரு அப்படின்னு சொல்றாங்க. அவனால அந்த டீச்சர் சொன்னதை உணர மட்டும்தான் முடியுது. சுத்தி இருந்த எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க சொன்னதும் கேட்கல, அவங்க எதுவுமே பேசவே இல்லை. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த பையனுக்கு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது நீ கவனமா இரு அப்படின்னு சொல்றது. அவனும் அப்படி கேஷுவலா அதை விட்டுட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பர் எதர்ச்சியா பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 1930 பேப்பர். அந்த பேப்பர்ல ஒரு மழை பெஞ்சிருக்கும் போது ஒரு டீச்சர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா போட்டோஸ் அந்த அளவுக்கு தெளிவா இல்லை, இருந்தாலும் அந்த வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருக்காங்க. அது அந்த ஸ்கூல்ல தான். அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்துறாங்க, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. இருந்த ஒரு சைடு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷமாவும் இருக்காங்க. அந்த டீச்சர் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு பாதுகாப்பாவும் இருக்காங்க, நல்ல ஒரு பாடத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க அந்த நம்பிக்கையில இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வருஷமும் முடிவுக்கு வருது. டெம்பரரியா அந்த டீச்சர் வந்தாங்க அப்படின்னு தான் பசங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிருக்கும் போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரியும் அது டீச்சர் உண்மையான டீச்சர் இல்லை அப்படின்னு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் கடைசியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு சடனா மறைஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா HM ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் நடந்தது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு டீச்சர் இறந்ததுக்கு அப்புறமும் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இது உண்மையா ஒரு பெண்ணோட ஆவி அப்படின்னு இன்னமும் நம்புறான். இப்படி ஒரு டீச்சர் உங்களுக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்றேன். வாங்க.